जय सद्गुरुनाथ महाराज की जय। जगत माते राधे कृष्ण माये की जय। अखिलांड कोटि ब्रह्मांड नायक राजातिराज योगिराज परम ब्रह्म सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। गुरुवे सर्वलोकानां गुरुवे सर्वशास्त्राणां गुरुवे सर्वमंगल रूपानां गुरुवे सच्चिदानंद रूपानां य नमो नमः। எல்லாம் அல்ல சத்குருநாதருடைய பரம அனுக்கிரகத்தினால நம்ம ஸ்ரீ சாயி ராதாகிருஷ்ணமாயி சேனல்ல நிறைய ஷார்ட்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் பாபாவுடைய அனுக்கிரகத்தினால இதற்கு பிற்பாடு நம்மளுடைய இந்த சமூக வலைதளமான ராதாகிருஷ்ணமாய் சேனல்ல பாபாவை பற்றிய எண்ணிலடங்கா லீலைகள் உண்டு. அது எனக்கு தெரிஞ்சு நிறைய பக்தர்கள் அப்படி சொல்றது இல்ல. சோ அதை எல்லாவற்றையும் சொல்லணும்னு ஆசைப்பட்டு அடியன் இந்த ஒரு முயற்சியை பாபாவுடைய அருளாலும் அம்மாவுடைய கருணையினாலும் அடியன் எடுத்திருக்கிறேன். சோ அதுக்கு உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஒவ்வொரு லீலைகளையும் நம்ம சொல்லணும். இதுவரைக்கும் சொல்லவே படாத நிறைய நூல்கள்லாம் இருக்கு. பாபாவை பத்தி நிறைய நூல்கள்லாம் இருக்கு. ஆனா அந்த நூல்களெல்லாம் நமக்கு தெரியுதானா தெரியல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சாயி சச்சரித்திரம் அப்படின்ற ஒரு நூல், ஸ்தவனமஞ்சரி, அப்புறம் என்ன சகுனோபாசனான்னு சொல்லக்கூடிய பாபாவுடைய ஆரத்தி, அப்புறம் கப்பர்டே டைரி. அது பாதி பேருக்கு தெரியாது, அப்படின்னா ஒண்ணு இருக்குங்கிறது கூட தெரியாது. இந்த மாதிரி அநேக நூல்கள் உண்டு. பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளால் எழுதப்பட்ட வாழ்க்கை வரலாறு 4 பாகத்தையும் ஒரே நூலா மயிலாப்பூர் பாபா கோயில்ல கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்ல கண்கண்ட தெய்வம், அதே மாதிரி தாஸ்குனு மகராஜ பத்தின நிறைய விசேஷங்கள் கொண்ட நூல்கள். அது மட்டும் இல்ல டாக்டர் வின்னி அம்மா ஷேடியில இருந்த தாயார் அம்மையார், சோ அவங்க நிறைய விதமான நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. சோ இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் இருக்கு. அதுல ஆயிரம் பொக்கிஷமான பாபாவுடைய லீலைகள் கொட்டி கிடக்கு. ஆனா அதுல இருக்கிற பலவிதமான லீலைகள் எல்லாம் பாபாவுடைய பக்தர்களாகி அவங்க எல்லாருக்கும் தெரியுமா? ஆனா தெரியாதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா சொல்றதுக்கு இந்த ஜென்மம் பத்தாது. ஏன்னா அவ்வளவு லீலைகள் இருக்கு. அந்த ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கானலாம் சொல்லுவாங்க இல்லையா? சோ அதெல்லாம் தாண்டியே இருக்கு லீலைகள். ஆனா சொல்றதுக்கான சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் எல்லாருக்கும் அமைஞ்சிறது இல்ல. சோ ஆகையினால சுவாமியுடைய அருளால அடியனால முடிந்த அளவு நிறைய விதமான லீலைகளை அடியன் சொல்றதுக்கா இருக்கேன். சோ அதுல முதல் வீடியோவா ஒரு பதிவா இது இருக்க போகுது. என்னவா இருக்க போகுது அப்படின்னா, குருவே தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது தலைப்பு. குருவே தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது தலைப்பு. இந்த தலைப்புல தான் சில லீலைகளை அடியன் சொல்லி முடிப்போம். அதுக்கப்புறம் பாபாவினுடைய எண்ணற்ற லீலைகள் ஒவ்வொரு நாளைக்கும் அல்லது 3 நாளுக்கு ஒரு முறையாவது ஒரு லீலையா நம்ம சேனல்ல அனுபவிப்போம். இந்த குருவே தெய்வம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான விஷயம், வைபவம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருர் சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அதாவது குருநாதர் தான் பிரம்ம தேவனா இருக்கார், இந்த பிரபஞ்சத்தையே படைக்கக்கூடியவரா. குருநாதர் தான் மகாவிஷ்ணுவாக இருந்து கொண்டு காத்து ரட்சணை பண்றார். அதே குருநாதர் தான் ருத்ரதாண்டவம் ஆடி இந்த பிரபஞ்சத்தை தனக்குள் லயமாக்கக்கூடிய ஈஸ்வரனாகவும் இருக்கார். குருநாதர் இந்த 3க்கும் அப்பாற்பட்ட நிலையில பரபிரம்ம சுரூபமாகவும் இருக்கார். இந்த பரம்பிரம்மம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதனால இந்த பிரபஞ்சம் உருவானதோ, எதனால இந்த பிரபஞ்சத்துல தேவதைகள், தேவர்கள், திருமூர்த்திகள், தேவிகள், அண்ட சராச்சரத்துல இருக்கக்கூடிய ஆதாரமா இருக்கக்கூடிய பஞ்சமகா பூதங்கள், அதற்கான தேவதைகள், அப்புறம் இந்த பிரபஞ்சத்துல உண்டான ஜீவராசிகள், இது அனைத்தும் யாரால உருவாக்கப்பட்டதோ, எதனால இது அனைத்தும் உருவானதோ, கடைசியில எதற்குள்ள அனைத்தும் லயமாகுதோ அதுதான் பரம்பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த பரபிரம்ம சுரூபமாகவே இந்த பகவான் இந்த ஒவ்வொரு
யுகங்கள்லயும் குரு வடிவுல வருவார். குரு வடிவுல வரது யார் அப்படின்னா பகவானே தான் குரு வடிவுல வந்து நமக்கு அனுகிரகம் பண்றார். ஏன் அவர் குரு வடிவுல வராரு? தெய்வமாக பகவானா இருந்து அருள் செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வைங்களேன். இப்ப மகாவிஷ்ணுடைய ரூபமோ ஈஸ்வரனுடைய ரூபமோ பிரம்மதேவருடைய ரூபமோ இருக்கு. இப்ப பிரம்மதேவருடைய ரூபம் இருக்கு, 3 தலைகள் இருக்கு, கரங்கள் இருக்கு, அழகா அமர்ந்திருக்கார். இப்ப அப்படியே வந்து நம்ம இப்ப இந்த கலியில இப்ப உங்க முன்னாடி வந்து நின்னாருன்னு வைங்களேன், எங்கிருந்து வேஷம் போட்டு வந்தேன்னு கேட்பாங்க. 1. 2வது ஈஸ்வரனே வரார், ஜடாதாரியா வரார், நாகாபரணம் கொண்டு வரார், கையில திரிசூலம் இருக்கு, டமரு இருக்கு, இடுப்புல வந்து புலித்தோலை அணிந்து கொண்டு வரார், நம்ம முன்னாடி வராருன்னு வைங்களேன், எங்கிருந்து வேஷம் போட்டு வந்தேன்னு தான் நம்ம கேட்போம். ஆனா நம்ம அப்படிப்பட்ட பகவானே உண்மையாக நமக்கு முன்னாடி வந்து நின்னாலும் அந்த பகவானை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அந்த பகவான் தான் வந்திருக்கார் என்ற ஒரு சத்தியத்தை நம்மளால உணர முடியாது தானே. இப்ப அதனால அந்த பகவான் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஒரு யானை ஒண்ணு காட்டுல காணா போடுச்சுன்னா இன்னொரு யானையை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்களாம். சோ அத போல இப்ப அந்த ஒரு மனுஷன் அறியாமையில அஜ்ஞானத்துல இருக்கான். ஆகையினால பகவானான நான் இதே மனித ரூபம் கொண்டு மக்களோடு மக்களா பழகி அவனை போலவே இந்த பூமியில உழன்று திரிந்து அவன் மேல ஒரு அழகான கை போட்டு நண்பனாக்கி அவனை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரம், மமக்காரம், காம, குரோத, லோப, மோகமத, ஆச்சரியத்தை எல்லாம் நீக்கி அவனுக்குள்ள பொதிந்திருக்கக்கூடிய உயர்ந்ததான விசேஷமான சுயம் பிரகாசமான தெய்வம் இருக்குங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு சொரூபமாக பகவான் மனுஷ ரூபமாகவே வரார். அதாவது தெய்வம் மனுஷ ரூபேனேன்னு சொல்றாங்க. சோ குருநாதரும் மனுஷ ரூபம் தான், மனுஷ சொரூபத்துலதான் பகவானும் வரார். இப்ப ஏன் மனுஷ சொரூபத்துல வந்திருக்காருன்றத எளிமையா சொல்லிட்டேன். ஏன்னா அதே ரூபதாரியா வந்தா பாக்குறதுக்கு இந்த கண்ணு காணாம போயிடும். ஏன்னா ஊனக்கண்களால அந்த பரஞ்சோதியான அந்த சொரூபத்தை நம்மளால பார்க்க முடியாது. அப்ப நம்மளுடைய கண்ணு ஒரு ஊனக்கண்ணா இருக்கு, அதை ஞானக்கண் கொண்டுதான் பார்க்க முடியும். இப்ப ஊனக்கண்ணா இருக்கிறதுக்கு ஞானக்கண் ஒருத்தர் கொடுக்கணும் தானே. அந்த ஞானக்கண்களை கொடுக்கக்கூடியவர் தான் சத்குரு நாதர். அந்த பகவானே தான் தன்னை அடையறதுக்கான மார்க்கத்தை குருவாக வந்து வழிகாட்ட முடியும். வேறு எந்த வழியிலையும் வர முடியாதுங்கிறது தான் பரம சத்தியம். நிறைய விசேஷங்கள் இருக்கு, உபனிஷத்து இருக்கு, கீதையிலேயே பகவத்கீதை, அஷ்டவக்ர கீதை, குரு கீதை, இந்த மாதிரி நிறைய கீதைகள் இருக்கு. அதுல குரு கீதை ரொம்ப விசேஷம். அந்த குரு கீதைய தோற்கு அந்த நூலு அடியன் வச்சிருக்கேன். இந்த குரு கீதைய நீங்க கொஞ்சம் எங்கேயாவது வாங்கி நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்ச்சு டு இன்ச்சு குருநாதர்னா யார், குருநாதர் ஏன் மனுஷ சொரூபம் தாங்கி வரார், குருநாதருடைய மேன்மைகள் என்ன, குருநாதர் மனுஷங்களோடு மனுஷங்களாக இருந்து கொண்டு எவ்வளவு பெரிய விஷயத்தை அவர் சாதிக்கிறார்ங்கிறதெல்லாம் அந்த பரபிரம்மே குருவாக வருது. அதனுடைய மேன்மை, அதனுடைய கீர்த்தி, அதனுடைய கல்யாண குணங்கள் அனைத்தையும் அறிவிக்கக்கூடிய ஒரு கீதையாக குரு கீதை இருக்கு. இந்த குரு கீதையை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமேஸ்வரனே கொடுத்திருக்கார். யாருக்கு உபதேசம் பண்றாருன்னா சாட்சாத்து அம்பாளான பரதேவதையான கௌரி மாதாவுக்கே அதை உபதேசிக்கிறார். யாரு? பரமேஸ்வரனுக்கு முதல் பக்தை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்வதி தாயார் தான் முதல் பக்தையே. அப்புறம் தான் நந்தியம் பெருமான். சொல்றது புரியுதுங்களா? அந்த பார்வதி தாயாருக்குத்தான் குருவினுடைய மகத்துவத்தை பத்தி உபதேசிக்கிறார். அது குரு கீதையா மாறிட்டு தெய்வமே குரு வடிவில் வருது. குருநாதர் தான் தெய்வ வடிவமாக இருக்கார்ன்றது இதனுடைய ஒரு தலைப்பு. குருநாதர் ஏன் அவசியம், இதெல்லாம் நிறைய சொல்லிட்டே போகலாம். ஏன்னா காலம் கடந்து போகும், நேரமும் கடந்து போகும். ஆகையினால அடியன் இப்போ ஒரு விஷயத்துக்கு அழகா வர, குருநாதரையே தெய்வமாக பாவித்து வணங்கிய பக்தர்களுடைய விசேஷமான அந்த பக்தி எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்தியிலேந்த லவலேசம் நமக்குள்ள வராதான்ங்கிற ஒரு ஆசையும் ஒரு அவாவும் நமக்கு பிறக்கும். அதுல பார்த்தீங்க அப்படின்னா நாரத ரிஷியனுடைய பரம கிருப்பைக்கு பாத்திரமானவர் யார் அப்படின்னா பிரகலாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். பிரகலாதன் சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா
ஹிரண்யகசிபு, அதாவது சத்திய யுகத்துல வாழ்ந்த ஹிரண்யகசிபுடைய பையன். அவன் அந்த தாயாருடைய கர்ப்பத்துல இருக்கக்கூடிய சிசுவா இருக்கான், வயிற்றுல கர்ப்பத்துல இருக்கான். அப்பவே நாரத ரிஷி மூலமா அவருக்கு உபதேசம் வாங்கியாச்சு. என்னன்னா, ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம், அவனே பரம்பிரம்மம், அவனை அடைவாயாக, அவன் நாமம் கீர்த்தனம் செய்வாயாக, அவனையே எங்கும் காண்பாயாகங்கிறது உபதேசம். அந்த உபதேசப்படியே பிறந்ததுக்கு அப்புறமா பக்தி பண்ண ஆரம்பிச்சார். உங்க எல்லாருக்கும் அந்த பக்தியினுடைய லீலைகள் உங்களுக்கு புரியும். அந்த குரு கிருப்பை கிடைச்சதுனால பிரகலாத ஆழ்வார்ன்றவர் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சார். அதே போல எவ்வளவு பெரிய அவதாரமா இந்த பூமியில வந்தாலும் குரு கிருப்பை இல்லாம ஹரி கிருப்பை கிடைச்சிராது. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி யாரு? நாராயணனே. அவரே பூமிக்கு இறங்கி வந்தார். அவருக்கு ஒரு குரு இருந்தார், வசிஷ்ட மாமுனி. கிருஷ்ண பரமாத்மா அவரும் பூமியில வந்து இறங்கினா, பரபிரம்மே கீழே இறங்கி வந்துச்சு. அவருக்கு குருவாக இருந்தார் யார்? சாந்திபனி முனின்னு சொல்லக்கூடிய மகாத்மா. அத போல சாய்நாதர் வந்திருக்காரு இல்லையா, நம்ம சாய்நாதர், அவருக்கே ஒரு குரு உண்டுன்னு நம்ம படிச்சிருக்கோமே சச்சரிதத்துல. அப்படியாக இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த பகவானாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு நியதிய பகவான் விதிச்சிருக்கார். குருவுடைய அருள் இல்லாம பகவானான என்ன நீ அடைய முடியாது. குருநாதர் வந்து முத்திர குத்தணும், இவனுக்கு மோட்சம் கொடுக்கலான்னு சீல் குத்துனாதான் அங்க அக்ரிமெண்ட்ல பகவான் சைன் போடுவானா, இல்லைன்னா சைன் போட மாட்டானா. இவனுக்கு மோட்சம் உண்டுங்கிறத அங்க ஆக்னி ஆகுமா, இங்க ஆக்னி ஆகணும். யாருக்கிட்ட? குருநாதரா பார்த்து இவனுக்கு நீ மோட்சம் கொடுக்கலாம். இவன் பழுத்த பழமா ஆயிட்டான், இவன் பக்குவப்பட்டுட்டான், இவன் அந்த மோட்ச கதிக்கு தகுதியானவன்கிற ஒரு முத்திரையை குருநாதர் கொடுக்கணுமா. அப்ப குருநாதர் கொடுக்காம எந்த ஒரு ஜீவனும் பரகதியை அடைய முடியாதுங்கிறது பரமசத்தியம். அப்ப சாய்நாதர்னு சொல்லக்கூடியவர் 12 ஆண்டு காலம் குருநாதருக்கு சேவை எப்படிலாம் பண்ணார். குருவையே கண்ணு விட்டு இல்லாம பார்த்துட்டே இருப்பாராம். குருவுக்கு அப்படி இப்படி சேவை எல்லாம் பண்ணுவாராம். குரு அமர்ந்திருந்தாருன்னா அவரையே பார்த்து ரசிப்பாராம். அவருக்கு வேற எந்த இதுவும் தெரியாது யாருக்கு? சாய்க்கு. ஆனா சாய்நாதர் அவரே சொல்லியிருக்கார், இந்த குருநாதருடைய ரூபம் என்னுடைய கண்கள்ல என்னைக்கும் இருந்துட்டே இருக்கும். குருநாதருடைய ரூபம் இந்த 2 கண்கள்ல இல்ல அப்படின்னா மாமிச பிண்ட இது இருந்து என்ன லாபம்ன்றார். அத மாதிரி நம்மாழ்வார், ஆழ்வார்கள்ல நம்மாழ்வார், அவருக்கு கிடைத்த ஒரு மாபெரும் சீடன் யாருன்னா மதுரகவி ஆழ்வார்னு பேரு. அவருக்கு தெய்வம் யாரு அப்படின்னா குருநாதர் மட்டும்தான் தெய்வம், வேற எதுவுமே தெய்வம் இல்ல. பெருமாள் தெய்வம் இல்ல, பரமேஸ்வரன் தெய்வம் இல்ல, யாருமே தெய்வம் கிடையாது. அவருக்கு தெய்வம் எதுன்னா நம்மாழ்வார். குருநாதனே தெய்வம்க்கு கதின்னு வாழ்ந்தார் நம்மளுடைய மதுரகவி ஆழ்வார். அடுத்ததா நாயன்மார்கள்ல அப்பூதி அடிகள்னு ஒருத்தர். அவருக்கு யார் தெய்வம்னா திருநாவுக்கரசரே தெய்வம், அவரை அல்லாது வேற தெய்வம் இல்லையாம் அவருக்கு. சோ அந்த மாதிரி பக்தி பண்ணிருக்கார். அந்த குரு பக்தியினால மோட்சகதிக்கு போனவங்களுடைய லீலா வினோதங்கள் ரொம்ப ஜாஸ்தி. அதெல்லாம் பெரிய லிஸ்டே சொல்லலாம். அடுத்ததா யாருன்னா ஏகநாதர். நம்ம பாபாவுடைய சாயி சச்சரத்துல ஏகநாத பாகவதம், ஏகநாத ராமாயணம் கேள்விப்படுறோமே. அந்த ஏகநாதர் நமக்கு கிடைக்க காரணமாக இருந்தவர் சத்குருநாதர் ஜனார்தன சுவாமி. ஜனார்தன சுவாமி மேல பக்தி, அவ்வளவு ஒரு குரு பக்தி பண்ணியிருக்கார். யாரு? நம்மளுடைய ஏகநாதர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவருடைய இப்ப நான் வந்து ஒரு லிஸ்டா தான் சொல்லிட்டு இருக்கேன். இவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அடியன் சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா எங்கேயோ போகும் நேரம். நமக்கு தான் இப்ப நேரங்காலம் இல்லையே. 1 ஹவருக்கு 2 மணி நேரம் வீடியோ போட்டா யாரும் பாக்குறது இல்ல. 10 நிமிஷம் 15 நிமிஷம் பாட்டாங்கன்னா ஏதோ நம்ம கிடைக்கிற நேரத்துல நிமிஷம் பார்த்துட்டு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆத்ம லாபத்தை சத் சங்கத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையா இருக்கிறதுனால இதெல்லாம் ஷார்ட்டா சொல்லணுங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் லிஸ்ட் அடியன் கொடுத்துட்டு இருக்கேன். நான் சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாரும் குருநாதனையே தெய்வமா கதின்னு வாழ்ந்திருக்காங்க. அந்த குருநாதனுடைய கிருப்பையினால இந்த பிரபஞ்சத்துல புகழ் பெற்று கீர்த்தி வாய்ந்து அவர்கள் மூலமா பல ஜீவன்கள் மோட்சகதிக்கு போயிருக்கு. பிரகலாத ஆழ்வார் மூலமா பல பேரு நற்கதி அடைஞ்சிருக்காங்க. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மூலமா பல பல மகான்களும் சரி, பல ரிஷிகளும் சரி, பல அடியார் பெருமக்கள், பல மக்கள் கூட நற்கதி அடைஞ்சிருக்காங்க. கிருஷ்ணரும் அப்படிதான், சாய்நாதரும் அப்படிதான், நம்மாழ்வாரும் அப்படிதான், திருநாவுக்கரசர் மூலமாகவும் நடந்தது அப்படிதான். ஜனார்தன சுவாமி மூலமாக நமக்கு ஏகநாதர் கிடைச்சிருக்கார். அடுத்து யாருன்னா ஏகலைவன் சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் பக்தன். அவன் ஒரு வேடுவன். ஏகலைவன்கிறவர் வந்து மகாபாரதத்தினுடைய ஒரு கதாபாத்திரம். அவர்
அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேடுவ குலத்தை சார்ந்தவர். அவருக்கு வில்வித்தை கத்துக்கணும்னு ஆசை. ஆனா கத்து கொடுக்க யாரும் இல்ல. அப்ப அவர் இருக்கக்கூடிய காட்டு பகுதியில தூரத்துல துரோணாச்சாரியாருடைய ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துல கௌரவர்கள் ஒரு பக்கம், பாண்டவர்கள் மறுபக்கம். 2 பேருக்கும் துரோணாச்சாரியார் குருவாக இருந்து கொண்டு வில்வித்தையை கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கார். தூரத்துல இருந்து கொண்டு இந்த ஏகலைவன் எப்படிலாம் குருநாதர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்ன்றத உன்னிப்பா கவனிக்கிறார். கவனிச்சு கொஞ்ச நேரத்துல கொஞ்ச காலத்துல குருநாதர் கிட்டேயே போய், துரோணாச்சாரியார் கிட்டேயே போய், நான் உங்க சீடனாகலாமா, எனக்கு ஒரு உத்தரவு கொடுங்க, இவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்களே, நானும் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன், எனக்கு நீங்க கிருப பண்ணுங்கன்னு கேட்டாராம். ஒத்துக்க மாட்டேன்ட்டாரா நம்ம துரோணாச்சாரியார். உடனே இவர் என்ன பண்ணாருன்னா, துரோணாச்சாரியார்னு சொல்லக்கூடிய குருநாதருடைய பிம்பத்தை சொரூபத்தை உள்வாங்கி கொண்டு அந்த ரூபத்தை சிலை வடிவாக வடித்து கொண்டு அந்த சிலை வடிவத்துக்குள்ள குருநாதர் இருக்கிறார் என்ற பக்தி பாவத்தோட பக்தி செய்து, குருநாதர் இங்க உட்கார்ந்து இருக்கார், நம்ம அவருடைய கிருப்பையினால கத்துப்போன்னு சொல்லி வில்வித்தையை கத்துக்கொண்டாராம். இதை தெரிந்து கொண்ட அர்ஜுனனுக்கு ஒரு பக்கம் கோபம் வந்துட்டான். என்னாச்சு அப்படின்னா, அர்ஜுனன் ஒரு பக்கம் போயின்னு இருக்கார் ரதத்துல, ஏகலைவன் சொல்லக்கூடியவர் எதிராளியா எதுக்க வந்துட்டு இருக்கார். அப்ப 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. இவரும் வில்வித்தையில பேர் பெற்றவர், இவர் வில்வித்தையில பேர் பெற்றவர் என்றது அர்ஜுனனுக்கு தெரியாது. அதே சமயத்துல ஏகலைவா உன்னுடைய குரு யாருன்னு இவர் கேட்க, இவருடைய குரு துரோணாச்சாரியார்ன்ட்டாரு. எப்படாது எங்களுக்கு குருவா இருக்கக்கூடியவர் ஒரு வேடுவனுக்கு எப்படி குருவாக இருக்க முடியும்ன்றது ஒரு கேள்வி ஆயிட்டு. உடனே நேரா அர்ஜுனன் ரதத்தை திருப்பினார், துரோணாச்சாரியிட்ட போனார். நீங்க என்ன இப்படி பண்ணிவிட்டீங்களே, என்ன ஒரு வேடுவனுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்தீங்களாமே, வேடுவனுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன், நான் எதுவும் சொல்லிக் கொடுக்கலையேப்பா அப்படின்ன உடனே, இல்ல அங்க ஒருத்தன் இருக்கான் ஏகலைவன் பேரு, அவன் உங்களை தான் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கான், உங்களை தான் தெய்வமா பாவிக்கிறான், உங்களை எல்லாரும் வேற தெய்வம் இல்லைன்னு பக்தி பண்ணிட்டு இருக்கானு. அப்படியா, அப்படி ஒட்ட ஒரு பக்தன் இருக்கானா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு துரோணாச்சாரியாரே போயிடுவாராம். பின்னாடி அர்ஜுனன் போறாராம். அங்க போய் பார்த்தா துரோணாச்சாரியாருடைய ரூபத்தை அப்படியே கண்ணு கருத்துமா வடிவமைத்து பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி வில்வித்தையை கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசிரமமாவே ஆக்கி வச்சிருக்கானா நம்ம ஏகலைவன். இத பார்த்து ஆடி போயிட்டாராம் துரோணாச்சாரியார். தன்னுடைய அகக்கண்ணால பார்த்தாராம், இந்த பிரபஞ்சத்துல முதல் வில்வித்தையில பேரு பெற்றவனாக விளங்கக்கூடியவன் ஏகலைவன் தான். ஆனா ஏகலைவன் அந்த புகழ் பெற்றவனாக அர்ஜுனன் தான் இருக்கணும், அதுக்கு மாறா இவன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஏகலைவன் கிட்ட, நீ எனக்கு தட்சணை கொடுப்பியா, குருன்றியே, எனக்கு நீ என்ன தட்சணை கொடுப்ப அப்படின்னு கேட்கிறாராம். அப்ப என்ன குருநாதா வேணும் அப்படின்னு கேட்ட உடனே, உன்னுடைய கட்ட விரல் எனக்கு கட் பண்ணி கொடுத்துட்டாராம். இந்த கட்ட விரல் இருந்தாதானே வில்வித்தை பண்ண முடியும். அந்த வில்வித்தை இவன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அர்ஜுனன் தான் இந்த உலகத்துல சிறந்த வில்லாளிங்க பேர் வாங்க வைக்கணும்ன்றதுக்காக ஒரு சூக்ஷ்ம ரூபமா ஒரு லீலாதாரியாக துரோணாச்சாரியார் அந்த கட்ட விரலை தட்சணையா கேட்க சிறிதும் யோசிக்காம, இவ்வளவு காலம் எனக்கு குருநாதனாக இருந்து கொண்டு நீங்க ஆசைப்பட்டு என்னுடைய கட்ட விரல் தானே கேட்டீங்க, கட்ட விரல் தானே என் உயிரை கூட கொடுப்பனே குருநாதான்னு சொல்லி கட்ட விரல ஒரே சீவு தட்சணையா கொடுத்துட்டானா. ஆடி போயிட்டாராம் அர்ஜுனன். அப்ப அர்ஜுனன் கிட்ட துரோணாச்சாரியார் சொன்னாராம், நான் செய்தது உனக்காக தான் இதை செஞ்சிருக்கேன், ஏன்னா உன்னை காட்டிலும் பலம் வாய்ந்தவன் இந்த ஏகலைவன் அப்படின்னாராம். சோ ஆனா துரோணாச்சாரியார் ஒரு வாக்கு கொடுத்திருக்கார். அதாவது மகாபாரத போர்ல அர்ஜுனனுக்கு எத்தகைய பேர் புகழ் உண்டோ அதுக்கு சமமாக இந்த பூலோகத்துல உனக்கும் பேரும் புகழும் இருக்கும் சொன்னாராம். யாரு? துரோணாச்சாரியார். சோ இந்த மாதிரி குருவையே குருநாதனையே தெய்வமாக பாவித்து வணங்கிய பக்தர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அதுல ஷிரடியில ஷிரடி மாஜே பண்டரபுர சாயி பாபா ரமவர பாரோமே, ஷிரடியையே பண்டரிபுரமாக, ஷிரடியில வசிக்கக்கூடிய பக்கீர் ரூபத்துல இருக்கக்கூடிய அன்றாடம் பிக்ஷ வாங்கி உணவு உண்ணக்கூடிய சாய்நாதர் தான் சாட்சாத் பரபிரம்ம பாண்டுரங்கனாக பாவித்து ஷிரடியை பண்டரிபுரமாக மாற்றியதனுடைய பெருமை அன்னை ராதா கிருஷ்ணமாயியை சாரும். ஏன்னா ராதா கிருஷ்ணமாயி அம்மா ஷிரடியில வந்ததுலேருந்து சாய்நாதரையே தெய்வமாக பாவித்து, குருநாதனையே தெய்வமாக பாவித்து
ஒரு தெய்வம் ஒரு சேத்திரத்துல வந்து இருக்குன்னா அதுக்கு எவ்வளவு பெருமைகள் இருக்கணுமோ, எவ்வளவு கீர்த்திகள் இருக்கணுமோ, ஒரு சேத்திரம் எவ்வளவு பெரியதாக இருக்கணுமோ அத்தனையும் உண்டாக்கி, எதனால உண்டாக்குனாங்கன்னா குரு பக்தியினால, குரு கிருப்பையினால, குருவே தெய்வமாக பாவித்ததனால அவ்வளவு ஒரு பெரும் பேரு அன்னை ராதாகிருஷ்ண மாயிக்கு பாபா கொடுத்ததன் மூலமாக இன்னைக்கு நமக்கு ஷிரடி சமஸ்தானம் கிடைச்சிருக்கு. சோ வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன், குருநாதர் தான் தெய்வமாக வந்திருக்கார் அப்படின்றத வந்து நம்ம எல்லாரும் உணரணும். இப்படியாக நான் ஒரு லீலையாக சொல்ல போனேன் அப்படின்னா ரொம்ப அதிகமான நேரங்கள் பிடிக்கும். ஆகையினால குருவே தெய்வம்ன்றதுக்கான ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு சின்ன விஷயத்தோட இந்த கண்டென்ட்டை வந்து அடியேன் முடிக்கிறேன். சோ அடுத்தடுத்த பகுதிகளில் நம்ம நிறைய விதமான லீலைகளை குரு கிருப்பையால பார்த்து அனுபவித்து உணரலாம். ஓம் சாய்ராம். சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெகத் மாதே ராதே கிருஷ்ணமாயி கி ஜெய்.